அவ்வளோதான். தட்டச்சு படித்தால் எளிமையாக வேலை கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. இப்போ தட்டச்சு படிக்கிறவங்களும் போட்டியில் இறங்கிட்டாங்க. புரியுதுங்களா? தட்டச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கட் ஆஃப் குறையும், டைப்பிஸ்டாகவே வேலைக்கு போகலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ கால்ஃபர் இல்லாத இந்த 1 இயர் டைமில், அதாவது குரூப் 4 மாதிரி எக்ஸாம் வராத நேரத்தில் டைப் ரைட்டிங்கை முடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்காண்டி டைப் ரைட்டிங் படிக்காதீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், பதவியை நேசித்து படிக்காது. உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோ. அதுக்காக இப்போ நீ இப்போ டைப் படிப்பேன், பரபரப்பாக படிப்பேன், அதில் என்ன கிடைக்க போகுது? என்ன படித்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு படி, அவ்வளோதான். கற்றுக்கிறோன்னு படி, அறிவை வளர்த்துக்கிறோம், திறமையை வளர்த்துக்கிறோன்னு படிங்க. இந்த 1 வருஷம் சும்மா தான் இருக்க போகிறோம், அதுக்கு டைப் ரைட்டிங்கை முடிச்சு வச்சுக்கோ. நாளைக்கு வேலைக்கு போன உடனே அப்படியே கம்ப்யூட்டரில் விளையாடலாம்ல. அப்படி டக்குன்னு அடிக்கும்போது நம்ம சீனியர் மக்களெல்லாம் பார்த்துட்டு ஏப்பா 2K கிட்ஸு 21 கிட்ஸுன்னு சொல்லி பாராட்டுவாங்கல்ல உன்னைய. படித்து வச்சுக்கோ சிவா. நாள் முழுவதும் நீ ஏன் படிக்கிற சிந்து? படி. ஒரு நாள் முழுவதும் படிக்க வேண்டாம், அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே படிங்க. சரியா? யாராலையும் முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக படிக்காங்க, அது மைண்டுக்கும் ஒத்துவும் வராது. நல்லா தூங்கி எந்திரிச்சு படிங்க, நல்லா சாப்பிட்டு படிங்க, ரெஸ்ட் எடுத்து படிங்க, நல்லா குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க. படிக்கிற மெத்தடை மாற்றிக்கிட்டே இருங்க, ஒரே மாதிரி படிக்காதீங்க. அடுத்து நிறைய டெஸ்ட் எழுதி படிங்க. புரியுதுங்களா? நான் தான் சொன்னேன்ல, சப்ஜெக்டை மாற்றலாம், படிக்கிற மெத்தடை மாற்றலாம், படிக்கிற இடத்த மாற்றலாம், படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை மாற்றலாம், இந்த மாதிரி நிறைய மாற்றலாம். அப்படி மாற்றும் போது தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன்.